இந்த வார ரால என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். WWE நெக்ஸ்ட் வரப்போற மெயின் ஈவென்ட் தான் கிரவுன் ஜுவல். இதுல பாத்தீங்கன்னா சாம்பியன் vs சாம்பியன் மேட்ச் நடக்கும். அந்த மேட்சுக்கான ஒரு ப்ரொமோஷனா இப்ப கோடி ரோட்ஸும் செத் ராலின்ஸும் ப்ரோமோ கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் நடந்த கிரவுன் ஜுவல்ல கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணியிருந்தாரு. இந்த தடவை யார் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ப்ரெடிக்ஷன் என்னன்னா எனக்கு இந்த டைமும் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவாருன்னு தோணுது. அதுவும் ரோமன் ரெயின்ஸ் ஹெல்ப்போட. நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நியூ டே ஜேசன் vs பென்டா தி வாரியர்ஸ்க்கு மேட்ச் நடக்குது. 6 மேன் டாக் டீம். இந்த மேட்ச்ல இப்ப ஃபேஸரா இருக்கிற பென்டா தான் வின் பண்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஜேசனுக்கு ஒரு பைல் டிரைவர் போடுவாரு ரிங்ல இருந்து. அது வேற லெவல்ல. அதை தொடர்ந்து இப்ப நியூ உமன் சாம்பியனா வலம் வந்துட்டு இருக்க ஸ்டெப்னி வெக்கர் ஒரு ஃபேஸ் ஆஃப் தராங்க. அவங்களோட ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறம் பெய்லிக்கும் ரோக்சேனுக்கும் 1-on-1 மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல ரக்கேலோட இன்டரப்ட் இருந்தாலுமே லைக்ரா வந்து ஹெல்ப் பண்றதுனால பெய்லி இந்த மேட்சை வின் பண்றாங்க. அதை தொடர்ந்து ஜேடி மெக்டோனாக்கும் ரூசேவுக்கும் நடந்த மேட்ச்ல ரூசே வின் பண்றாரு. இந்த மேட்சை வின் பண்ணியும் பாத்தீங்கன்னா ரூசே மெக்டோனாவை விடவே இல்ல, லாக் போட்டுட்டே இருந்தாரு. பட் பக்கத்துல அந்த டாமினிக் அதை ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஃபின் பேலர் தான் தன்னோட பார்ட்னரை காப்பாத்துறதுக்கு உள்ள வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. இதனால பாத்தீங்கன்னா டாமினிக்கும் ஃபின் பேலருக்கும் இங்க முட்டிக்குது. எலே நைட்டுக்கும் ஜே யூசோக்கும் 1-on-1 மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிரான்சன் பிரவுன் பிரேக்கரோட இன்டரப்ட் இருக்கிறதுனால ஜே யூசோ வின் பண்ணிடுறாரு. எலே நைட் ஏன் இப்படி தொடர்ந்து மேட்சஸை லாஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல. WWE இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா நல்லா இருக்கும். பிரவுன் பிரேக்கர் அட்டாக் பண்ணாம ஜிம்மி யூசோ தான் வந்து காப்பாத்துறாரு. அண்ட் ஃபைனலா அஸ்காக்கும் ரியா ரிப்ளேக்கும் நடந்த மேட்ச்ல ரியா ரிப்ளே டிஃபீட் பண்ணிடுறாங்க அஸ்காவை. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியா ரிப்ளேயோட ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க அஸ்கா. இதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இயோஸ்கா இங்க வரப்ப பாத்தீங்கன்னா இயோஸ்கையும் போட்டு கபுக்கி வாரியர்ஸ் பொளந்துறாங்க. இதனால நெக்ஸ்ட் வீக் ஒரு டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.